ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்னைக்கு பிரண்டை துவையல் எப்படி அரைக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு கட்டு பிரண்டை வாங்கி கட் பண்ணி நார்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு புடி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 7 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு சுடு தண்ணி சூடாக போட்டுட்டு, இந்த அரிப்பெல்லாம் கையெல்லாம் அரிக்கும் ஒரு மாதிரி. பிரண்டையை நம்ம சுடு தண்ணி லேசாக சூடு பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டு, அப்புறம் லெமனில் 2 நிமிஷம் ஊற விட்டுட்டு அப்புறம் வதக்கி நம்ம துவையல் செய்யலாம். சுடு தண்ணி இப்போ சூடாயிடுச்சு. இப்போ அது இறக்கிடலாம். இப்போ சுடு தண்ணியில் இந்த பிரண்டையை எடுத்து சேர்க்குறேன். சுடு தண்ணியில் போட்டால் தான் அந்த அரிப்பெல்லாம் போகும். நாக்கெல்லாம் அரிக்கும் ஒரு மாதிரி. அதுக்கு தான் சுடு தண்ணியில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோமா, லெமன் விட்டு ஊற வச்சுட்டு அப்புறமேட்டு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து செய்யலாம். சுடு தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ இது மாதிரி பண்ணிட்டு இப்படி பண்ணால் சுடு தண்ணியில் இந்த அரிக்கிற தன்மையெல்லாம் அதுலேருந்து போயிடும். இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிறேன். இந்த பிரண்டை துவையல் பசியை தூண்டி விடும். கை கால் வலி, இடுப்பு வலி எது இருந்தாலும் போயிடும். வயிற்றுல கேஸ் ட்ரபிள் இருந்தாலும் சரியாயிடும். இதில் நான் ஒரு பாதி லெமன் சேர்த்துக்கிறேன். இதில் லெமன் விட்டு 2 நிமிஷம் ஊறட்டும். இப்போ அந்த பருப்புலாம் வறுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ பருப்பு சேர்க்குறேன். உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கடலை பருப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் சீரகம் சேர்த்துறேன். லேசாக வரப்பட்ட உடனே மிளகாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இப்போ கருவேப்பிலை பூண்டு சேர்க்குறேன். அதிலே கொஞ்சமா புளி சேர்த்துக்கிறேன். நம்ம லெமன் பாதி போட்டுறதுனால புளி இந்த அளவுக்கு போட்டால் போதும். அதிகமாக போட்டால் ரொம்ப புளிப்பாயிடும். இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் போடாமல் கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இந்த துவையில் ஒரு வாரத்துக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். தேங்காய் போடாமல் சாப்பிட்டா ரொம்ப புளிப்பாக இருக்கும்ட்டு சில பேர் தேங்காய் பேட்டு சாப்பிடுவாங்க. அதுதான் நான் தேங்காய் போடுறேன். தேங்காய் போட்டால் ஒரு டேஸ்ட் இருக்கும். தேங்காய் போடலன்னா டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி டேஸ்ட் வரும். இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ கொஞ்சமா எண்ணெய் விட்டு
இப்போ இந்த பிரண்டையை இதில் சேர்த்துடலாம். பிரண்டையை வந்து கலர் நல்லா மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்போதான் வந்து அரிக்காது. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற விட்டு அரைச்சிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா இப்போ ஆற விட்டுட்டு இப்போ ஜார்ல மாத்தி அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, ஜார்ல மாத்திக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிக்கலாம். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். கொஞ்சமா கடாயில எண்ணெய் விட்டுறேன். எண்ணெய் சூடு எண்ணெய்னா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு போடுறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா பெருங்காயம் சேர்க்கிறேன். இப்போ துவையல் எடுத்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கணும். துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கலாம். டேஸ்டான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது பாரம்பரியமான உணவு, நல்லா இருக்கும். மூலிகை பொருள் மாதிரி, இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். பசியை தூண்டக்கூடிய சக்தி இருக்கு இந்த துவையலுக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.